சாட்டர்டே அன்னைக்கு ஒரு சில வேலையெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முதல்ல துருவாவோட ஸ்கூலுக்கு போய் அவனோட எல்கேஜி ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். 12th பசங்களுக்கு இன்னும் ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கு போல. இங்கே துருவா குட்டியை பார்த்ததுமே விளையாடுறதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே பிளே கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. துருவாக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, வீட்லேயே ஹோம்மேடாக ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாதாம், மிக்சட் நட்ஸ் கொஞ்சம், 7லேருந்து 8 சீட்லெஸ் டேட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது வந்து நல்லா சூடாக இருக்கிற பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆமண்ட்ஸில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சாக்லேட்டி ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒரு திக் பேட்டராக அரைச்சிக்கணும். எந்த ஒரு குட்டி குட்டி லம்ஸுமே இல்லாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அரைச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிளாஸ் ஜாரில் இதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு மேலே வேணும் அப்படின்னா சாக்கோ சிப்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. ஃபைனலாக ஒரு கிளிங் ரேப் வச்சு மேலே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் நம்ம வந்து செட் ஆகிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். இந்த குவான்டிட்டி வந்து 4 பேர் வரைக்கும் நம்ம தாராளமாக சர்வ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டயட் ஃப்ரெண்ட்லி அண்ட் குழந்தைங்களுக்கு தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். என்னோட துருவா குட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.